அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய கையூட்டு ஊழலிப்பு பாசறை செஞ்ச ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் திருப்பூர்ல ஐயப்பன்கிற ஒரு கடை வச்சிருக்காரு. அந்த கடையில ஒரு பையன் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காரு புதுசா. அவர் சேர்ந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு காவல்துறை வந்து அவர் கைது பண்ணியிருக்கு. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தம்பி மைனரான ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடையில வச்சிருக்க நீங்க தான் ஒரு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அவரையும் காவல்துறை மிரட்டி ஒரு 60,000 ரூபாய் லஞ்சமா வாங்கியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 2 மாசம் கழிச்சு ஐயப்பன்கிறவர் தன்னுடைய நண்பரான ஜெயராம்கிறவர்கிட்ட இந்த செய்தியை பகிர்றாரு. அவரு நாம் தமிழ் கட்சிக்காரர் இருப்பவர்களுக்கு அவரு உடனே நாம் தமிழ் கட்சியில கையூட்டு ஊழலிப்பு பாசறைன்னு ஒரு பிரிவு இருக்கு, அந்த பிரிவை நேர்மைமிகு ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் சிறப்பாக வழிநடத்தி வராரு. அவர்கிட்ட இந்த செய்தி நீங்க கடத்துங்கன்னு சொல்லி அவரோட தொடர்பு கொண்டு பேச சொல்லியிருக்காரு. சம்பந்தப்பட்ட ஐயப்பன் வந்து அண்ணன் ஈஸ்வரன் அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லியிருக்காரு. தேர்தல் சமயங்க முடிச்சுட்டு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்ன ஈஸ்வரன் அவர்கள் தேர்தல் முடிஞ்சு 1/5/2026 அன்னைக்கு ஒசூர் மாவட்டத்துடைய கையூட்டு ஊழலிப்பு பாசறை பொறுப்பாளர்களான ரஜினிகாந்த், சுடலைமணி, ஏனோக்கு வெங்கடேஷ் ஆகிய 3 பேர் அழைச்சி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க போய் நேரில் பார்த்து காவல்துறையிட்ட பேசி இவருக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த 3 பேரும் போய் காவல்துறையை சந்திச்சு பேசி இழந்த, அதாவது ஐயப்பன் அவர்கள் இழந்த 60,000 ரூபாயை திரும்ப வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய செய்தி பாருங்க. நாம் தமிழர் கட்சி சத்தமே இல்லாமல் மக்களுக்கான சேவை செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி தோத்த இடமும் இதுதான். சத்தமே இல்லாமல் சேவைகளை செஞ்சதுனால தான் நாம் தமிழர் கட்சி இந்த பின்னடைவை அடைஞ்சிருக்கு. அதனால இந்த காணொலி பார்க்குற ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி உறவுகளும் அவங்க பகுதியில் உங்களுடைய ஸ்டேட்டஸாக வைங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க. நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்கு செய்கிற ஒவ்வொரு நல்லதும் மக்களுக்கு தான் சேரும். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தவறிட்டோம். நன்றி, வணக்கம்.